ஒரு டோக்கன் வச்சு 2 பேர் போக முடியும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் 2 டோக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நாங்கள் 2 டோக்கன் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் 4 பேர் வந்துருக்கீங்க, 4 பேர் வரணுன்றாங்க. இப்போ நாங்கள் ஆளுக்கு 4 பேருக்கு 2 டோக்கன் வச்சுருக்கிறோம். ஆனால் வந்து இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன் தான் உள்ளே இருந்தால் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். நேற்று வரைக்கும் ஒரு டோக்கனுக்கு 2 பேர் சொன்னாங்க. இப்போ வந்து இப்படி சொன்னால் இப்போ இவங்க தான் போலீஸ்காரங்க தான் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் கூட போட்டிருந்தாங்க, நீங்களே பார்த்தீங்கல்ல. எல்லாருமே அதான் சொன்னாங்க. நாங்கள் டோக்கன் வாங்கினவங்களும் அதான் சொன்னாங்க. இப்போ என்னன்னா ஒரு டோக்கனுக்கு ஒரு ஆளு தான் ரொம்ப தெத்துறாங்க. நாங்கள் ஒரு டோக்கன் வச்சு 2 பேராச்சும் விடல. எங்களுக்கே இந்த நிலைமை, டிரான்ஸ்ஜெண்டர் ஆன எங்களுக்கே இந்த நிலைமை, வர லேடிஸ் பாய்ஸ்க்குலாம் என்ன நிலைமை? வெளியூர்ல வரவங்களும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க டோக்கன், உள்ள விட்டுறாங்க. நாங்க இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல விஜய் வந்துக்கிறோம் கேள்விப்பட்டு நாங்க விடிய மூச்சு கிளம்பி வரோம் விஜய் பார்க்கறதுக்காக. அப்ப எங்களை உடனமா விடுறது இல்லையா? ஒரு டோக்கன் இது சொல்றேன். அப்ப 2 பேராச்சும் விடல, மனசாட்சியோட பேசணும் யாரா இருந்தாலும். இதுமாதிரி நீ எதுக்கு அப்புறம் எதுக்கு நீ சொன்னீங்க, எதுக்கு பேப்பர்ல போட்டீங்க, எதுக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்டீங்க? ஆமா, இது வரைக்கும் 2 ஊர்ல மாநாடு வச்சாரு. நாங்கள் விஜயோட ரசிகர். இம்மா நாள் பிறந்து வளர்ந்து விஜய் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். மற்ற ரசிகர்கள் நாங்கள் விரும்ப மாட்டோம். விஜய் படம் சொன்னால் முதல் நாங்கள் போய் நிற்போம். எல்லாத்துக்கும் விஜய் தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். நாங்கள் கேட்கறது அத்தனையும் செய்வார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது விஜய் மேலே. அவர் வந்து எப்படி மக்களுக்காக வாழறாரு, மற்றவங்களுக்காக வாழ, மக்களுக்காக வாழறதுனால அவர் எது வேணா செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எது சொன்னாலும் அவர் செய்வார், நாங்கள் எங்களுக்காக இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கனால தான் நாங்கள் சொல்கிறோம்.